வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி 5/4/2025 இந்த டேட்டில் டிஆர்பிலேருந்து அப்டேட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஜி டிஆர்பி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் டீச்சர்ஸ் பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர்ஸ் எஜுகேட்டர்ஸ் பிஆர்டி அப்படிங்கக்கூடிய எக்ஸாம் வந்து 2023 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இதுக்கான எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டானது அப்டேட் பண்ணியிருக்காங்க. எந்த சப்ஜெக்ட் அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்கு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அப்டேட் பண்ண ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஓகேங்களா? ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் ஒரு 3 டைம் பண்ணாங்க. பாருங்கள், ஹிஸ்ட்ரி எங்கே இருக்குது? ஃபஸ்ட் டைம் வந்து ஹிஸ்ட்ரி பண்ணாங்க, திரும்ப ஹிஸ்ட்ரி பண்ணாங்க, 25ஆம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து 26ஆம் அப்டேட் பண்ணாங்க, திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம். ஓகேங்களா? ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு சீரியல் நம்பர் 404 ரிவைஸ்டு லிஸ்ட்டு பர் மெரிட். அந்த 404 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் படி கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட்டு, இது இன்னொரு லிஸ்ட்டு. ஸோ ரெண்டுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? ஓகேங்களா? ஸோ இதில் கூடிய நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 483 ஃபாத்திமா அப்படிங்கிற மேம் வந்து லாஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் என்ன இருக்குது? சேம் அதே தான் 483. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி விட்ட லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள்னு போட்டிருக்கோம். எல்லாமே பாருங்கள் தான், ஒன்று மட்டும் டு பி கால்டு ஃபார் சிவின்னு போட்டிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்துகள்டு. ஓகேங்களா? கோர்ட் கேஸுக்குனால. இப்போ ரிவைஸரில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் போட்டிருக்கு, நாட் அவைலபிள். இது ஒன்று மட்டும் டு பி கால்டு ஃபார் சிவி லிஸ்ட்டு. ஓகேங்களா? இது ஒன்று பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு ஃபார் கோர்ட் கேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் கேஸ் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் எல்லாம் இதெல்லாம் பாருங்கள் இந்த லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த 52 பேர் இருக்காங்க. இந்த 52 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வித்துகள்டு தான் போட்டிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் கோர்ட் கேஸ்க்காக வித்துகள்டு இருக்குது. ஓகேங்களா? இது வித்துகள் டு ப்ரொடியூஸ் ஈக்குவல் ஜிஓ ஃபார் யூஜி டிகிரி. ஸோ இவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி வந்து ஈக்குவலாக அப்டேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அப்படின்னா அவங்க பிசி, அவங்க வந்து 95 மார்க் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஜென்ரல் டேரில் வித்துகளில் இருக்காங்க. ஓகேங்களா? ஏன் வித்துகளில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஜி டிகிரி வந்து ஈக்குவலாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா வித்துகளில் இருக்குது. ஸோ இதுமாதிரி ஒவ்வொரு கண்டிஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட் டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து அந்த வித்துகள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட்டு இப்போ ஹிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சுங்க, தமிழும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் செலக்ட் ஆன எல்லா டீச்சர்ஸ்க்கும் நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ யூஜிடிஆர்பி எஸ்டிடி பற்றி ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.